ஹலோ எவ்ரிவன், நான் தான் பிளாக் டிஷர்ட். இந்த வீடியோல நம்மளோட ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்தியன் கரன்சியை பத்தி பேச போறோம். நம்மளோட இந்தியன் கரன்சி ₹1 காயின்ல இருந்து ₹500 ரூபாத்தாள் வரைக்கும் நம்ம இப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெகுலரா. சாதாரண பொட்டி கடையில இருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் ஃபைவ்-ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ₹1 காயின்ல இருந்து ₹500 ரூபாத்தாள் வரைக்கும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான நிறுவனத்தில இருந்து ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, தென் இதுக்கெல்லாமே நம்மளோட இந்தியன் கரன்சில யூஸ் ஆகிட்டு இருக்கும். இனிமே இந்த காலகட்டத்துல 2026 அப்புறம் 2026 அப்புறம் நம்ம யூஸ் பண்ற இந்தியன் காயின்ஸ் எல்லாமே இனிமே செல்லாது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே ட்ரம்ப் தான். ட்ரம்ப் ஏகப்பட்ட நாடுகள் மேல டாக்ஸ் போட்டிருக்காரு. முக்கியமா குறிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு 3 நாடுகள் மேல டாக்ஸ் போட்டதுனாலதான் இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் காயின்ஸ் செல்லாம போகுது. அதாவது இனிமே செல்லாது 2026 அப்புறம். இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் ஏன் டாக்ஸ் போட்டாரு, எப்ப இந்த காயின் வந்து புதுசா லான்ச் ஆக போகுது, ஏன்னா அந்த காயின்ஸ் எல்லாம் செல்லாம போக போகுது. தென் அதுக்கப்புறம் புதுசா வர இன்ட்ரடியூஸ் பண்ற காயின் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா சொல்ல போறேன். தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராச்சும் பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தென் இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் டீட்டெயிலா. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு புரியும். இனிமே வீடியோஸ் எல்லாம் டெய்லி வந்து புதுசா அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க, அப்பதான் புரியும். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா டீட்டெயிலா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ட்ரம்ப் ஏகப்பட்ட நாடுகள் மேல டாக்ஸ் போட்டிருக்காரு. குறிப்பா முக்கியமா 3 நாடுகள் மேல பெரிய டாக்ஸ் போட்டிருக்காரு. அதாவது இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி 3 கண்ட்ரி மேல தனித்தனியான டாக்ஸ் போட்டிருக்காரு. இந்தியா மேல 50%, அதாவது 50% ஆஃப் டாக்ஸ் போட்டிருக்காரு. ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு பைக் நீங்க வாங்குறீங்க, அதாவது இங்க இருந்து பைக் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க. இன்னும் உங்களுக்கு புரியுமா டீட்டெயிலா சொல்றேன். இங்க ஒரு பைக் நீங்க செய்றீங்க, அதாவது 50,000க்கு இந்த பைக் செஞ்சு அங்க போய் 1 லட்சத்துக்கு, வந்து 1 லட்சத்துக்கு வித்தா எப்ப இருக்கும், அந்த மாதிரியான டாக்ஸ் போட்டிருக்காங்க இப்ப இருக்கிற காலத்துல. இது மாதிரி மருந்து, அதாவது மெடிக்கல்ஸ்க்கான டைமண்ட், ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் மேல டாக்ஸ் போட்டிருக்காங்க ட்ரம்ப். நம்ம நாடுகள் மட்டும் இல்ல, முக்கியமா ஒரு 10 நாடுகள், அதாவது 10க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகள் மேல ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட டாக்ஸ் போட்டிருக்காரு. அது ஏன் போட்டாருன்னு அவருக்கே தெரியல. தென் அதை விட்டுருவோம். அது மட்டும் இல்லாம ரஷ்யா மேல 85%, சைனா மேல 200%. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டாக்ஸஸ். சைனா மேல 200%. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் மேல ட்ரம்ப் வந்து டாக்ஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி குறிப்பா 3 முக்கியமான நாடுகள் சொல்லிட்டேன். இந்த மாதிரி டாக்ஸ் போட்டதுனாலதான் புது கரன்சி வந்து லான்ச் ஆக போகுது. அது பேர் தான் பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸோட ஃபுல் மீனிங் என்னன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா இந்த மாதிரியான மொத்த நாடுகளும் சேர்ந்துதான், 5 நாடுகள் சேர்ந்துதான் பிரிக்ஸ்ன்ற கரன்சியை லான்ச் பண்றாங்க. அது எப்போ லான்ச் பண்றாங்கன்னா 2026 அப்புறம். ஓகே ப்ரோ, ட்ரம்ப் டாக்ஸ் போட்டிருக்காரு, அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கரன்சி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றீங்க. தென் வந்து நம்ம என்ன காயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் கேட்டீங்கன்னா, அதான் சொன்னேன் பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த பிரிக்ஸ் வந்து 2026 அப்பதான் வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா இந்தியன் கரன்சி செல்லாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். பட் ஆனா வந்து இதையும் யூஸ் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம முடிவெடுப்போம். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. தென் இந்த மாதிரி 5 கண்ட்ரி தான் சேர்ந்து உருவாக்குறாங்க பிரிக்ஸ்ன்ற காயினை. அது மட்டும் இல்லாம இதுல 5 நாடுகள் மட்டும் சேரல, மொத்தம் வந்து 10 நாடுகளுக்கு மேல வந்து நாங்களும் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனடா, துபாய் இந்த மாதிரியான நிறைய கண்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு கூட சேர்த்துக்கோங்க, நாங்களும் பிரிக்ஸ்ல வந்து கனெக்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வாண்டடா வந்து சேராங்க. இந்த மாதிரி வந்து கண்ட்ரிஸ் எல்லாம் நாங்களும் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே வாண்டடா வந்து நம்மளோட பிரிக்ஸ்ன்ற காயின்ஸ் மேல வந்து ஈடுபாடோட வந்து சேர்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே ட்ரம்ப் தான். ட்ரம்ப் ஏகப்பட்ட நாடுகள் மேல டாக்ஸ் போட்டிருக்காரு. டாக்ஸ் போட்டதுனாலதான் எந்தெந்த நாடு மேல டாக்ஸ் போட்டிருக்காரோ அந்த நாடு மட்டும் பாதிக்கப்படாது, அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படும். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் நம்ம வந்து அவங்க நாட்டையும் நம்பி இருக்கணும், நம்மளோட நாட்டை நம்ம நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு காயினை உருவாக்குவோமே. நம்ம மட்டும் உருவாக்காம மித்த நாடுகள் வந்து சேர்ந்து ஒன்னா உருவாக்குவோம். அப்பதான் வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய நாடை வந்து எதிர்க்க முடியும்னா வந்து அந்த டாலரை வந்து குறைக்க முடியும். அந்த டாலரால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப டாலரே கிடையாது, இனிமே பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. தென் இதை பத்தி தான் வந்து பேசுறாங்க எல்லாருமே. தென் இப்ப இப்ப வந்து 2026 அப்புறம் 2026 அப்புறம் தான் 2026 அப்புறம் அந்த காயின் லான்ச் ஆக போகுது. தென் இதுக்கப்புறம் தான் வந்து இது நம்மளோட இந்தியன் கரன்சி எல்லாம் போகாது, மித்த நாடுகளோட இந்தியன் கரன்சி எல்லாம் போகுது. வர்த்தகத்துல, அதாவது உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை வந்து வெளியிடுறோம், ஒரு பொருளை வந்து வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அதுக்கு மட்டும் இந்த காயின் வந்து யூஸ் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்ல போய் காய் வாங்குறதா இருந்தாலும் சரி, பெட்ரோல்ல போய் பெட்ரோல் பங்க் போறதா இருந்தாலும் சரி, பெட்ரோல் போறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த பிரிக்ஸ் வந்து உதவுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உதவும். ஏன்னா இப்ப வந்து அமெரிக்கன் கரன்சிக்கு எதிராக தான் இந்த பிரிக்ஸ்ன்றது ஒண்ணு வருது. அப்பனா என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த பிரிக்ஸ்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். இதோட இந்த வீடியோ முடியுது.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.